வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்று பிறந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு இன்று 74 வயது நிறைவடைந்து 75வது வயது பிறக்கும் நாள். அன்று சிகாகோ நகரில் சிம்மமென உரையாற்றி பாரதத்தின் பெருமையை பாரறிய செய்த நரேந்திரராம் சுவாமி விவேகானந்தரின் அடி ஒற்றி பாரதத்தின் பெருமையை பார் முழுவதும் உணரச் செய்துள்ள 2ஆம் நரேந்திரருக்கு இன்று இனிய பிறந்த நாள். இந்திய இதயங்களில் தேசம் குறித்த ஒரு பெருமித எழுச்சியை உருவாக்கிய எழுச்சி நாயகனின் இனிய பிறந்த நாள். 13 வருடங்கள் முதல்வராகவும் 10 வருடங்கள் பிரதமராகவும் இருந்தும் தனக்கோ தன் உறவினர்களுக்கோ சொத்து எதுவும் சேர்க்காத, பாரதத்தையே தனது சொத்தாக கருதி பணியாற்றும் நேர்மையாளரின் பிறந்த நாள். தான் நேர்மையாக இருப்பதுடன் தனது அமைச்சரவையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு கூட உள்ளாகாத வண்ணம் நேர்மையாக வைத்திருக்கும் ஆட்சி திறனாளரின் பிறந்த நாள். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் 5 மணி நேரம் மட்டுமே தூங்கி தேச நலனை மட்டுமே சிந்தனை செய்து பணியாற்றுகின்ற ஒரு கர்மயோகியின் பிறந்த நாள். தேசம் முதலில் என கருதும் அற்புத சுயம் சேவக்காக தேச பாதுகாப்பை எப்பொழுதும் உறுதி செய்யும் மன உறுதி மிக்கவரின் மகத்தான பிறந்த நாள். தேநீர் விற்பவராக தனது வாழ்வை துவங்கி இன்று தேசத்தை ஆளும் பொறுப்பு பெற்றிருப்பதால் அடித்தட்டு மக்களின் இன்னல்களையும் சிரமங்களையும் உணர்ந்து அதற்கேற்ப மக்கள் நலத்திட்டங்களை செயற்படுத்துகின்ற மனிதாபிமானியின் மகத்தான பிறந்த நாள். கட்டமைப்பு வளர்ச்சியில் பாரதம் இதுவரை கண்டிராத முன்னேற்றத்தை 10 ஆண்டுகளில் உருவாக்கி காட்டிய மகனின் பிறந்த நாள். நம் கையே நமக்குதவி என தற்சார்பு பாரதத்தை முன்னெடுக்கும் தன்னிகரில்லா தேசபக்தரின் பிறந்த நாள். முத்ரா கடன்கள் மூலம் எளியோர் பெண்கள் வாழ்வில் ஏற்றம் தந்த பெருமகனின் பிறந்த நாள். டிஜிட்டல் இந்தியா மூலம் பாரதத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு அழைத்து செல்லும் தீர்க்கதரிசியின் பிறந்த நாள். பாரதத்தை உலக பொருளாதார வரிசையில் 5ஆம் இடத்திற்கு கொண்டு வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் 3ஆம் இடத்திற்கு கொண்டு வர உறுதியேற்றிருப்பவரின் உன்னத பிறந்த நாள். செங்கோலை பாராளுமன்றத்தில் மீண்டும் நிலைநாட்டியது போன்ற செயல்களால் பாரம்பரிய பெருமிதத்தில் நம்மை பெருமை கொள்ள வைத்தவரின் பிறந்த நாள். மக்களின் நலனுக்காக பாடுபடும் அரசு ஊழியர்கள் மனநிறைவும் எதிர்காலம் குறித்த நிம்மதியும் பெறும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தவரின் பிறந்த நாள். சாதனைகளில் மட்டுமல்ல, சோதனை காலமான கோவிட் தொற்று காலத்திலும் மக்கள் உயிர் காத்த மகோன்னதரின் பிறந்த நாள். சொந்த நாட்டிலேயே தடுப்பூசி தயாரித்து அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தி அதனை இழக்காமல் அனைத்து பாரத மக்களுக்கும் 3 தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கிய உயிர்காத்த உத்தமரின் பிறந்த நாள். அப்போது இலவசமாக மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி அதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் பசிப்பினி போக்கிய பண்பாளரின் பிறந்த நாள். மகாகவி பாரதியார் கண்ணபிரானை பற்றி குறிப்பிடுவது போல, ஈங்கிவனை யாம்பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் என்று பாரத மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளத்தக்க பாரத புத்திரரின் பவித்திரமான பிறந்த நாள். தனது தலைமைச் சேவகனாய் பாரதத்தை வைய தலைமை கொள்ள வைக்க பாடுபட்டு வரும் உலக குருவாய் உயர்த்த ஓயாது உழைக்கும் பாரத பிரதமர் மோடிஜியை பாரத அன்னை பல்லாயிரத்தாண்டு ஆரோக்கியமாய் வாழ்ந்து பாரத நாட்டுக்கு தொடர்ந்து தொண்டு செய்ய பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறாள். பாரத மக்களாகிய நாமும் இந்த இனிய நன்னாளில் நம் நலம் மட்டுமே நாடி பணியாற்றும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்து பாரதத்துக்கு தொண்டு செய்ய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற உரைகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.